ஒரு அழகான கிராமம். அங்க ரோஷினியும் சாந்தி பாட்டியும் ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ரோஷினி மிகவும் சுறுசுறுப்பானவள். நேரம் தவறாமல் தினமும் பள்ளிக்கு ஒழுங்காக செல்வாள். பள்ளிக்கு சென்று வந்தபின் தன் தோட்டத்தில் உள்ள பூக்களை பார்த்து மகிழ்ச்சியடைவாள். ஒரு நாள் இரவு ரோஷினி பாட்டி பாட்டி நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிடுகிறாள். அதுக்கு பாட்டி, என்னம்மா ரோஷினி, நான் இங்கேதான் இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பாட்டி கேக்குறா. அதுக்கு ரோஷினி, நாம கார்டனுக்கு போகலாமா என்று கேட்கிறா. சரி, போகலாம் என்கிறாள் பாட்டி. இருவரும் பேசிக்கொண்டே கார்டனுக்கு வருகிறார்கள். ரோஷினி எதிர்ச்சியாக வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாள். பாட்டி பாட்டி, என்னம்மா அங்க மேல பாருங்கன்னு சொல்கிறாள். அப்படி என்ன மேலே இருக்கு என்று பாட்டி கேட்டாள். பாட்டி, எவ்வளவு நட்சத்திரங்கள்! மிகவும் அழகாக இருக்கிறது. ஆமாம், அதற்கென்ன இப்போ? நன்றாக பாருங்கள். வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை காணவில்லை என்றால், ஓ அப்படியா என்று பாட்டி சிரித்தாள். என்ன பாட்டி சிரிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்லடா ரோஷினி. நட்சத்திரங்கள் தனியாக இருக்கும்போது பூமிக்கு வந்திருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓ அதான் விஷயமா? அப்படின்னா நான் போய் நட்சத்திரத்தை தேடி பார்க்கட்டுமா அப்படின்னு ரோஷினி கேட்டாள். சரி, நீ வேணும்னா போய் தேடி பாரேன் என்று பாட்டி சொன்னாள். இதை கேட்ட ரோஷினி தோட்டத்தில் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாள். அப்போது திடீரென ஒரு அழுகையின் சத்தம் கேட்டு திடுக்கிட்டாள். மெல்ல சுற்றும் முற்றும் பார்த்தாள். மெதுவாக சத்தம் வந்த திசையை நோக்கி சென்று, அங்கே யாராவது இருக்கீங்களா? யார் அழுவது என்று கேட்டாள். அப்பொழுது புல்லுக்கு மறைவிலிருந்து பேசும் நட்சத்திரம் வெளியே வந்தது. நான் ஒரு பேசும் நட்சத்திரம். வானத்திலிருந்து கீழே விழுந்து விட்டேன் என்றும், என்னிடம் ஒளி இல்லாததால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சோகமாக சொன்னது. அதற்கு ரோஷினி வருத்தமாகத்தான் உள்ளது. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று ரோஷினி ஆறுதல் சொன்னாள். அந்த சமயத்தில் காற்று பலமாக வீசுகிறது. அங்கே காற்றம்மா வருகிறாள். அதனைக் கண்ட பேசும் நட்சத்திரம் பயப்படுகிறது. இத பார்த்த காற்றம்மா, பேசும் நட்சத்திரமே, என்னைக் கண்டு பயப்படத் தேவையில்லை. நான் உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னது. நீங்கள் என்ன சொல்றீங்க என்று நட்சத்திரம் கேட்க, நீங்கள் இருவரும் பேசியதை நான் அறிவேன். உனக்கு ஒளி இல்லை என்றால் என்ன? என் மீது ஏறிக்கொள். நான் உன்னை உன் குடும்பத்துடன் சேர்த்து விடுகிறேன் என்று காற்றம்மா சொல்கிறது. இதை கேட்ட நட்சத்திரம், எனக்குத்தான் ஒளி இல்லையே, நான் எப்படி பறப்பேன்னு சொன்னது? அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடன் வந்தால் நான் உன்னை கூட்டிச் செல்வேன் என்று சொன்னது. பரவாயில்ல காற்றம்மா, இதை நான் பார்த்துக் கொள்கிறேன். தங்கள் வந்ததற்கு மிக்க நன்றி என்று ரோஷினி சொல்கிறாள். இதைக் கேட்ட காற்றம்மா, உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்று வாழ்த்து கூறி களைந்து சென்றது. பிறகு சிறிது நேரம் கழித்து பேசும் நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரோஷினி மெல்ல நடந்து செல்கிறாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தாத்தா மரம் பேச ஆரம்பித்தது. ரோஷினி, உனக்கு அன்பான மனசு, எவ்வளவு பெரிய நல்ல குணம் உன்னிடம் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதைப் பார்த்து என் மனம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அதனால நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், கேள் என்று தாத்தா மரம் சொன்னது. சொல்லுங்க தாத்தா மரம் அவர்களே என்று ரோஷினி சொல்ல, மரம் தாத்தா சொல்ல ஆரம்பித்தார். இந்த நட்சத்திரத்தை நீ உன் இதயத்தோடு அணைத்துக் கொண்டாள். நட்சத்திரம் இழந்த தன் ஒளியை திரும்ப கிடைத்துவிடும் என்று கூற, அப்படியா? நான் அவ்வாறே செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு ரோஷினி பேசும் நட்சத்திரத்தை தன் இதயத்தோடு அணைத்துக் கொண்டாள். உடனே நட்சத்திரம் பிரகாசமாக ஒளி வீசத் தொடங்கியது. வாவ், நான் மீண்டும் ஒளியாய் மின்னுகிறேன். உன்னாலதான் நான் மீண்டும் நட்சத்திரமா மாறினேன் என்று கூறியது. இதை பார்த்த ரோஷினி மிகவும் மனம் மகிழ்ந்தாள். பிறகு மரம் தாத்தாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். ரோஷினி போகும் வழில சிறிது யோசனைக்குப் பிறகு பேச ஆரம்பித்தாள். பேசும் நட்சத்திரமே, உன்னை பிரிய எனக்கு மனசு இல்லை. இருந்தாலும் நீ உன் குடும்பத்துடன் சேர்ந்தால் எனக்கு மகிழ்ச்சியே.
என்று கூறி நட்சத்திரத்தை வானில் பறக்கவிட்டாள். ரோஷினி, எனக்கும் உன்னை பிரிய மனமில்லை. ஆனால் நான் வீட்டுக்குப் போகணுமே. என்ன செய்வது? வாய்ப்பு இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று நன்றி சொல்லி விடைபெற்றுச் சென்றது. ரோஷினி மிகவும் சந்தோஷத்துடன் வீட்டுக்கு சென்றாள். வீட்டில் சாந்தி பாட்டி ரோஷினி வருகைக்கு காத்திருந்தால், ரோஷினி வந்ததும் இருவரும் படுக்கை அறைக்கு செல்கிறார்கள். படுக்கை அறையில் பாட்டி மெல்ல ரோஷினியிடம், என்னம்மா, நட்சத்திரத்தை பாத்தியான்னு சாந்தி பாட்டி கேட்டாள். ரோஷினி மெதுவாக, நான் அதை கண்டுபிடித்து அதற்கு உதவி செய்தேன் என்று சொன்னாள். அப்படியா? நீ உண்மையாகவே நட்சத்திரத்தை பார்த்தாயா என்று புன்னகையுடன் கேட்டாள் பாட்டி. ஆமாம் பாட்டி, உண்மைதான் என்று நடந்த முழு கதையும் ரோஷினி சொல்லி முடிக்கிறாள். பாட்டி ஆர்வமுடன் கேட்கிறாள். பிறகு ரோஷினியும் பாட்டியும் வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள். நட்சத்திரம் பிரகாசமாக மின்னிக் கொண்டு வானத்தை நோக்கிச் செல்கிறது. அதனைக் கண்டு ரோஷினியும் பாட்டியும் சந்தோஷம் அடைகிறார்கள். முடிவு: நாம் செய்யும் சின்ன சின்ன அன்பு செயல் கூட ஒருவரின் உள்ளத்தை மகிழ்ச்சியடைய வைக்கும். ஆகையால் நாம் பிறருக்கு அன்பு செய்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். அன்பு ஒன்றுதான் நம் அனைவரையும் ஒன்று சேர்க்கும். கதை முற்றும். நன்றி. வணக்கம்.